அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 98வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி 2 குறிப்பேடு அதிகாரம் 17 முதல் 20 வரை. 2 குறிப்பேடு அதிகாரம் 17. யோசபாத்து அரசனாதல். ஆசாவின் மகன் யோசபாத்து அவனுக்கு பின் ஆட்சியேற்று இஸ்ரேலுக்கு எதிராக தம்மை வலுப்படுத்தி கொண்டார். யூதாவின் அனைத்து அரண்சூழ் நகர்களில் போர் படைகளையும் பிற பகுதிகளிலும் தம் தந்தை ஆசா கைப்பற்றியிருந்த எப்ராஹிம் நகர்களிலும் காவற்படைகளையும் நிறுத்தி வைத்தார். ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார். ஏனெனில் அவர் பாகால்களை நம்பாமல் தம் மூதாதை தாவீதின் வழியில் நடந்தார். மேலும் அவர் இஸ்ரேலின் செயல்களை பின்பற்றாமல் தம் மூதாதையின் கடவுளையே நாடி அவர் கட்டளைகளின்படியே நடந்து வந்தார். ஆதலால் ஆண்டவர் அவரது ஆட்சியை நிலைநிறுத்தினார். யூதா மக்கள் அனைவரும் யோசபாத்துக்கு காணிக்கைகள் கொண்டு வந்தனர். அவர் செல்வமும் புகழும் பெருகியது. மேலும் ஆண்டவரது வழியில் அவர் உள்ளம் உறுதியடைந்து யூதாவில் இருந்த தொழுகை மேடுகளையும் அசேரா கம்பங்களையும் அகற்றினார். அவர் தமது ஆட்சியின் 3ஆம் ஆண்டில் யூதா நகர்களில் போதிக்கும் பொருட்டு தலைவர்களான பெண்கையில், ஒபதியா, செக்கரியா, நெத்தனியேல், மீகாயா ஆகியோரையும், லேவியரான செமாயா, நெத்தனியா, செபதியா, அசாவேல், செமிராமோத், யோனத்தான், அதோனியா, தோபியா, தோபு, அதோனியா ஆகியோரையும், குருக்கள் எலிசாமா, யோராம் ஆகியோரையும் அனுப்பி வைத்தார். இவர்கள் ஆண்டவரின் திருச்சட்ட நூலுடன் சென்று யூதாவில் போதித்தனர். யூதாவின் எல்லா நகர்களிலும் சுற்றி அலைந்து மக்களுக்கு போதித்தனர். யோசபாத்தின் சிறப்பு. யூதாவை சூழ்ந்த நாடுகள் எல்லாம் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டதால் அவை யோசபாத்தை எதிர்த்து போரிடவில்லை. பெலிஸ்தியர் யோசபாத்துக்கு அன்பளிப்பும் கப்பமுமாக வெள்ளி பணமும் கொடுத்தனர். அரேபியரும் அவருக்கு 7700 ஆட்டுக்கிடாய்களையும் 7700 வெள்ளாட்டுக்கிடாய்களையும் அளித்தனர். யோசபாத்து மென்மேலும் வலிமையடைந்து வந்தார். யூதாவில் கோட்டைகளையும் சேமிப்பு நகர்களையும் கட்டினார். யூதாவின் நகர்களில் சேமிப்பு மிகுதியாயிருந்தது. வலிமை மிகு போர் வீரர் எருசலேமில் இருந்தனர். தங்கள் மூதாதையரின் குடும்பத்தின்படி அவர்களது எண்ணிக்கை யூதாவில் இருந்த 1000 தலைவர்கள். வலிமை மிகு போர் வீரர் 3,00,000 பேருக்கு தலைவன் அத்னா. அவனை அடுத்து வலிமை மிகு போர் வீரர் 2,80,000 பேருக்கு தலைவன் யோகனான். அவனை அடுத்து ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணித்திருந்தவனும் சிக்ரியின் மகனுமான அமசியா. இவனுக்கு கீழ் வலிமை மிகு போர் வீரர் 2,00,000 பேர் இருந்தனர். பென்யமிலிருந்து வலிமை மிகு போர் வீரர் எலியாதா. இவனுக்கு கீழ் வெல்லும் பரிசையும் தாங்கிய வீரர் 2,00,000 பேர் இருந்தனர். அவனை அடுத்து யோசபாத்து. இவனுக்கு கீழ் போர்க்களம் பூண்ட 1,80,000 பேர் இருந்தனர். இவர்கள் அரசருக்கு பாதுகாப்பு பணிபுரிந்து வந்தனர். மேலும் யூதாவின் அரண்சூழ் நகர்களில் அரசரால் நியமிக்கப்பட்ட காவலர்கள் இருந்தனர். 2 குறிப்பேடு அதிகாரம் 18. பொய்வாக்கினர். யோசபாத்து மிகுந்த செல்வமும் புகழும் பெற்றிருந்தார். திருமணத்தின் வழியாக ஆகாபுடன் உறவு முறை கொண்டார். சில ஆண்டுகளுக்கு பின் ஆகாபை சந்திக்க அவர் சமாரியா சென்றார். மிகுதியான ஆடு மாடுகளை அடித்து அவருக்கும் அவர் ஆள்களுக்கும் விருந்தளித்த ஆகாபு இராமோத்து கிளையாதிற்கு எதிராக கிளர்ச்சி செய்யுமாறு அவரை தூண்டினான். இஸ்ரேலின் அரசனான ஆகாபு யூதாவின் அரசன் யோசபாத்தை நோக்கி, இராமோத்து கிளையாதை எதிர்க்க என்னோடு வருவீரா என்று கேட்டான். அதற்கு யோசபாத் அவனிடம், உம்மை போலவே நானும் தயார், மக்களைப் போலவே என் மக்களும் நான் உமக்கு துணையாக போருக்கு வருவேன் என்றார். யோசபாத்து இஸ்ரேல் அரசனை நோக்கி, ஆண்டவரின் வாக்கு எதுவென இன்று நீர் கேட்டறிய வேண்டுகிறேன் என்றார். அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் 400 பொய்வாக்கினரை வரவழைத்தான். நாங்கள் இராமோத்து கிளையாதிற்கு எதிராக படையெடுக்கலாமா வேண்டாமா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், போங்கள், ஏனெனில் அரசன் கையில் கடவுள் அதை ஒப்படைப்பார் என்று பதிலளித்தனர். ஆனால் யோசபாத்து, நாம் கேட்டறிவதற்கு இங்கே ஆண்டவரின் இறைவாக்கினர் யாரும் இல்லையா என்று கேட்க, அதற்கு ஆகாபு, ஆண்டவரின் வாக்கை கேட்டறிவதற்கு இம்லாவின் மகன் மீகாயா என்பவன் இருக்கிறான். ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன். ஏனெனில் எனக்கு சாதகமாய் அன்று பாதகமாகவே எப்பொழுதும் இறைவாக்கு உரைக்கிறான் என்றான். அதற்கு யோசபாத்து, அரசே, நீர் அவ்விதமாய் பேச வேண்டாம் என்றார். உடனே இஸ்ரேலின் அரசன் ஒரு அலுவலரிடம், இம்லாவின் மகன் மீகாயாவை உடனே அழைத்து வா என்றான். பிறகு இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசர் யோசபாத்தும்
அரச உடைகளை அணிந்தவர்களாய் சமாரியா நுழைவாயில் மண்டபத்தில் தம் அரியணையில் அமர்ந்தனர். அவர்கள் முன் பொய்வாக்கினர் அனைவரும் வாக்கு உரைத்து கொண்டு இருந்தனர். அப்பொழுது கெனானாவின் மகன் செதேக்கியா இரும்பு கொம்புகளை செய்து, இவற்றால் நீர் சீரியரை குத்தி அழித்து விடுவீர் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றான். பொய்வாக்கினர் அனைவரும் அவ்வாறே வாக்கு உரைத்து, நீர் இராமோத்து கிளையாதை தாக்குவீர், வெற்றி பெறுவீர், ஆண்டவர் அவர்களை அரசர் கையில் ஒப்புவிப்பார் என்றனர். மீகாயாவை அழைக்க போன தூதன் அவரை நோக்கி, இறைவாக்கினர் அனைவரும் ஒரே வாய்ப்பட அரசருக்கு உகந்ததாகவே வாக்குரைத்து கொண்டிருக்கின்றனர். வாக்கும் அவர்களது வாக்கை போல் இருக்கட்டும், அரசருக்கு உகந்ததாகவே பேசும் என்றான். அதற்கு மீகாயா, ஆண்டவர் மேல் ஆணை, என் கடவுள் எனக்கு சொல்வதையே நான் உரைப்பேன் என்றார். அவர் அரசனிடம் வந்தபோது அவன் அவரிடம், மீகாயா, நாங்கள் இராமோத்து கிளையாதின் மீது போர் தொடுக்கலாமா வேண்டாமா என்று கேட்டான். அதற்கு அவர், போங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், எதிரிகள் உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுவார்கள் என்றார். அரசன் அவரிடம், ஆண்டவர் திருப்பெயரால் உண்மையை தவிர வேறு எதையும் என்னிடம் சொல்லலாகாது என்று உன்னை எத்தனை முறை ஆணையிட வைப்பது என்றான். அப்பொழுது மீகாயா, இஸ்ரவேலர் யாவரும் ஆயனில்லா ஆடுகளைப் போல் மலைகளில் சிதறுண்டு கிடக்க கண்டேன். அப்பொழுது ஆண்டவர், இவர்களுக்கு தலைவன் இல்லை, அவரவர் தம் வீட்டிற்கு அமைதியாக திரும்பி போகட்டும் என்றார் என்று கூறினார். அதை கேட்ட இஸ்ரவேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி, இவன் எனக்கு சாதகமாக அன்று பாதகமாகவே இறைவாக்கு உரைப்பான் என்று நான் முன்பே உமக்கு சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது மீகாயா, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், ஆண்டவர் தம் அரியணை மேல் வீற்றிருப்பதையும் விண்ணக படையெல்லாம் அவர் தம் வலப்புறமும் இடப்புறமும் நிற்பதையும் கண்டேன். அந்நேரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேலின் அரசனான ஆகாபு இராமோத்து கிளையாதிற்கு சென்று அங்கே வீழ்ச்சி அடையும்படி அவனை வஞ்சிக்கப் போகிறவன் யார் என்று கேட்க, அதற்கு ஒருவன் ஒன்றை சொல்ல மற்றொருவன் வேறொன்றை சொன்னான். அப்பொழுது ஒரு ஆவி ஆண்டவர் திருமுன் வந்து, நானே போய் அவனை வஞ்சிப்பேன் என்றது. எவ்வாறு என்று ஆண்டவர் அதை கேட்டார். அந்த ஆவி, நான் போய் அவனுடைய இறைவாக்கினர் அனைவரின் வாயிலும் பொய்யுரைக்கும் ஆவியாக இருப்பேன் என்றது. அதற்கு ஆண்டவர், நீ அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய், போய் அவ்வாறே செய் என்றார். எனவே இதோ இறைவாக்கினர் இவர்களின் வாயில் ஆண்டவர் பொய்யுரைக்கும் ஆவியை இட்டுள்ளார். உண்மையில் ஆண்டவர் உனக்கு தீங்கானவற்றையே கூறியுள்ளார் என்றார். அப்பொழுது கெனானாவின் மகன் செதேக்கியா மீகாயாவின் அருகில் வந்து அவரது கன்னத்தில் அறைந்து, ஆண்டவரின் ஆவி என்னை விட்டு எவ்வழியாக சென்று உன்னிடம் பேசிற்று என்று சொல் என்றான். அதற்கு மீகாயா, நீ உள்ளறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும் நாளில் தெரிந்து கொள்வாய் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் அரசன் இவ்வாறு கட்டளையிட்டான், மீகாயாவை பிடித்து அவனை நகரின் ஆளுநன் ஆமோனிடமும் அரசன் மகன் யோவாசிடமும் இழுத்து செல்லுங்கள். அவர்களிடம் நலமாய் நான் திரும்பும் வரை இவனை சிறையில் அடைத்து வையுங்கள். இவனுக்கு சிறிதளவே அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வாருங்கள் என்று கூறுங்கள். அதற்கு மீகாயா, நலமாய் நீ திரும்பி வந்தால் ஆண்டவர் என் வாயிலாக பேசவில்லை என்பது பொருள். அனைத்து மக்களே இதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் என்றார். ஆகாபின் அழிவு. பின்னர் இஸ்ரவேலின் அரசனும் யூதாவின் அரசர் யோசபாத்தும் இராமோத்து கிளையாதின் மீது படையெடுத்து சென்றனர். இஸ்ரவேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி, நான் மாறுவேடத்தில் போருக்கு செல்வேன், நீரோ அரச உடைகளை அணிந்து வாரும் என்று சொல்லிவிட்டு மாறுவேடத்தில் போருக்கு சென்றான். சிரியா மன்னன் தன் தேர்ப்படை தலைவர்களை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் போர் புரியாமல் இஸ்ரவேலின் அரசன் ஒருவனோடு மட்டும் போரிடுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் தேர்ப்படை தலைவர்கள் யோசபாத்தை கண்டவுடன், இவன்தான் இஸ்ரவேலின் அரசன் என்று அவனோடு போரிடும்படி அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட அவரும் அவருக்கு துணையாக வந்து எதிரிகள் அவனை விட்டு விலகும்படி செய்தார். தேர்ப்படை தலைவர்கள் இவன் இஸ்ரவேலின் அரசன் இல்லை என்று கண்டு அவனை துரத்தாமல் அகன்று போனார்கள். ஆனால் ஒரு மனிதன் தனது வில்லை நாணேற்றி குறிவைக்காமல் அம்பெய்தான். அது இஸ்ரவேல் அரசன் கவசத்தின் இடைவெளியே பாய்ந்தது. ஆகாபு தன் தேரோட்டியிடம், நான் காயமடைந்துள்ளேன், ஆதலால் நீ தேரை திருப்பி என்னை போர்க்களத்துக்கு வெளியே கொண்டு போ என்றான். அந்நாள் முழுவதும் கடும் போர் நடந்தது. இஸ்ரவேலின் அரசன் சீரியருக்கு எதிராக தன் தேரிலேயே நின்று கொண்டு மாலை வரை போரிட்டான். கதிரவன் மறையும் வேளையில் உயிர்விட்டான். 2 குறிப்பேடு அதிகாரம் 19. யோசபாத்தை திருக்காட்சியாளர் இடித்துரைத்தல். யூதாவின் அரசராகிய யோசபாத்து எருசலேமில் இருந்த தம் அரண்மனைக்கு நலமாய் திரும்பி வந்தார். அப்போது அனானியின் மகன் ஏகு என்ற திருக்காட்சியாளர் அரசர் யோசபாத்தை சந்தித்து அவரிடம், நீர் தீயவனுக்கு துணை நிற்கலாமா? ஆண்டவரை வெறுப்பவனோடு நட்பு கொள்ளலாமா?
அதனால் ஆண்டவரின் சினம் உம்மேல் விழ இருந்தது. ஆயினும் நீர் நற்செயல்கள் புரிந்துள்ளீர். அதாவது அசேரா கம்பங்களை நாட்டிலிருந்து எரித்து அகற்றினீர். கடவுளை நாடுவதில் இதயம் நிலையாயிருந்தது என்று கூறினார். யோசபாத்தின் சீர்திருத்தங்கள். எருசலேமில் வாழ்ந்த யோசபாத்து தம் குடிமக்களை காண புறப்பட்டு பெயர்செபா முதல் மலைநாடான எப்ராயிம் வரை சென்று அவர்களை தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரிடம் திருப்பினார். மேலும் யூதாவின் அரண்சூழ் நகர்கள் அனைத்திலும் நீதிபதிகளை அவர் நியமித்தார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்வது யாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் நீதி வழங்குவது மனிதனை முன்னிட்டு அன்று, ஆண்டவரை முன்னிட்டே. ஏனெனில் நீதி வழங்குவதில் அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களிடம் இறை அச்சம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் கவனத்தோடு செய்யுங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் அநீதி இல்லை, ஓர வஞ்சனை இல்லை, கையூட்டும் அவரிடம் செல்லாது என்றார். மேலும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் நீதி வழங்கவும் மற்ற வழக்குகளை தீர்க்கவும் யோசபாத்து சில லேவியரையும் குருக்களையும் இஸ்ரேல் குடும்ப தலைவர்களையும் எருசலேமில் ஏற்படுத்தினார். அவர்கள் எருசலேமில் வாழ்ந்தனர். அவர் அவர்களை பார்த்து கூறியது, நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேரிய உள்ளத்தோடும் நடங்கள். அவரவர் தம் நகர்களில் குடியிருக்கும் உங்கள் சகோதரர் இரத்தப்பழி சட்டங்கள், கட்டளைகள், நியமங்கள் ஆகியவற்றை அடுத்து வழக்குகளை உங்களிடம் தீர்ப்புக்கு கொண்டு வரும்போது அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக குற்றவாளிகளாகாதபடியும் ஆண்டவரின் சினம் உங்கள் மேல் உங்கள் சகோதரர் மேலும் விழாதபடியும் அவர்களை எச்சரியுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் குற்றமற்றவர்களாயிருப்பீர்கள். ஆண்டவருக்கு அடுத்த எல்லா வழக்குகளிலும் தலைமை குரு அமரியாவும் அரசனுக்கு அடுத்த எல்லா காரியத்திலும் இஸ்மவேலின் மகனும் யூதா மரபின் ஆளுநனுமான செபதியாவும் தலைமை வகிப்பார்கள். லேவியர் உங்கள் அலுவலராயிருப்பர். மரண உறுதியுடன் செயல்படுங்கள். நல்லவரோடு ஆண்டவர் என்றும் இருப்பார். 2 குறிப்பேடு அதிகாரம் 20. ஏதோமுடன் போர். பின்னர் மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் மெயோனியருள் சிலரும் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர். சிலர் வந்து யோசபாத்திடம், பெருந்திரளானோர் கடலின் அக்கறையிலிருந்தும் ஏதோமிலிருந்தும் உம்மை எதிர்த்து வந்து எங்கேதி என்ற அச்சோன் தாமாரில் இருக்கின்றனர் என்றனர். அப்பொழுது யோசபாத்து அச்சமுற்று ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார். அப்படியே யூதா மக்கள் ஆண்டவரிடமிருந்து உதவி பெற ஒன்று கூடினர். யூதாவின் எல்லா நகர்களிலிருந்தும் அதற்கென வந்திருந்தனர். அப்பொழுது யோசபாத்து யூதா எருசலேம் சபையாருடன் ஆண்டவரின் இல்லத்துக்கு புது மண்டபத்தின் மேல் நின்று கொண்டு, எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணக கடவுள் நீரன்றோ? நீரே நாடுகளின் அரசுகள் அனைத்தையும் ஆள்பவர். நீரே வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர். உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. எங்கள் கடவுளே, மக்கள் இஸ்ரேலருக்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் வெளியேற்றி இதனை நண்பர் அப்ரஹாமின் வழிமரபினருக்கு என்றென்றுமாக கொடுத்தவர் நீரன்றோ? ஆகவே அவர்கள் இந்நாட்டில் குடியேறி உமது திருப்பெயர் விளங்குமாறு இத்திருத்தலத்தை எழுப்பினார்கள். வாள், தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் ஆகிய எவ்வித தீங்கும் எங்களுக்கு நேர்ந்தால் உமது திருப்பெயர் விளங்கும் இக்கோவிலுக்கு நாங்கள் வந்து உமது திருமுன் நின்று எங்கள் வேதனைகளில் உம்மை நோக்கி மன்றாடுவோம். நீரும் அதனை கேட்டு எங்களை மீட்பீர். இதோ அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலை நாட்டவரும் எங்களுக்கு எதிராக வருகிறார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரேலர் வெளியேறிய காலத்தில் இவர்கள் நாட்டின் வழியே போக நீர் அவர்களை அனுமதிக்கவில்லை. எனவே இஸ்ரேலர் அவர்களை அழிக்காது விலகி சென்றனர். இதோ அவர்கள் நன்றி கொண்டவர்களாய் நீர் எமக்கு உடைமையாக தந்த இந்நாட்டிலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்களே. எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ? எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை என்று மன்றாடினார். யூதா குலத்தார் அனைவரும் தங்கள் குழந்தைகள், மனைவியர், புதல்வர்களுடன் ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தனர். அவ்வேளையில் அச்சபை நடுவில் இருந்த யாகசியேலின் மேல் ஆண்டவரின் ஆவி இறங்கியது. இவர் ஆசாபின் குலத்தில் உதித்த ஒரு லேவியர். இவர் மத்தனியா, எயியேல், பெனாயா ஆகியோரின் வழிவந்த சக்கரியாவின் புதல்வர். யாகசியேல் மக்களை நோக்கி, யூதா எருசலேம் வாழ் மக்களே, அரசே யோசபாத்து, கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே: இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம்.
இப்போர் உங்களுடையதல்ல, கடவுளுடையது. நீங்கள் அவர்களுக்கு எதிராக நாளை படையெடுத்து செல்லுங்கள். அவர்கள் சீஸ் மலைச்சரிவின் வழியாக வருவார்கள். நீங்கள் போய் எருசலேம் பாலைநிலத்திற்கு எதிரேயுள்ள பள்ளத்தாக்கின் எல்லையில் அவர்களை சந்திப்பீர்கள். அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை, அணிவகுத்து நின்றாலே போதும். யூதாவே, எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். எனவே அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள். நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றார். இதை கேட்டவுடன் யோசபாத்தும் அவருடன் யூதா எருசலேம் வாழ் மக்கள் யாவரும் முகங்குப்புற தரையில் வீழ்ந்து ஆண்டவரை வணங்கினர். கோகாத்தியரையும் கோராகியரையும் சார்ந்த லேவியர் எழுந்து நின்று இஸ்ரேலின் கடவுளை உரத்த குரலிலும் உயர்ந்த தொனியிலும் வாழ்த்தினர். அவர்கள் அதிகாலையில் எழுந்து தெக்கோவா பாலைநிலம் நோக்கி புறப்படுகையில் யோசபாத் அவர்களிடம், யூதா எருசலேம் வாழ் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நம்புங்கள். உங்களுக்கு தீங்கு ஏதும் நேராது. அவர் தம் இறைவாக்கினர்களை நம்புங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றார். அவர் மக்களோடு கருத்து பரிமாற்றம் செய்த பின் ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடகர்களை நியமித்தார். அவர்கள் விளாச்சீருடை அணிந்து படைகளுக்கு முன்னே பாட வேண்டியது, ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் பேரன்பு என்றும் உள்ளது. அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை புகழ்ந்து பாடத் தொடங்கிய போது யூதாவை எதிர்த்து வந்தவர்களான அம்மோனியரையும் மோவாபியரையும் சேயீர் மலை நாட்டவரையும் ஒருவருக்கொருவர் பகைவராக்கி முறியடித்தார் ஆண்டவர். முதலில் அம்மோனியரும் மோவாபியரும் சேர்ந்து சேயீர் மலை நாட்டவரை அடியோடு அழித்தனர். இவ்வாறு சேயீர் மக்களை தீர்த்து கட்டிய பின் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை வீழ்த்தி அழித்து கொள்வதில் உதவினர். யூதா மக்கள் பாலைநில காவல் மேட்டுக்கு வந்து படைத்திரளை பார்த்தபோது நிலத்தில் பிணங்களே கிடப்பதையும் யாருமே உயிர் தப்பவில்லை என்பதையும் கண்டுகொண்டனர். உடனே யோசபாத்தும் அவர் மக்களும் அவர்களின் உடைமைகளை கொள்ளையிட வந்தனர். அவர்களுடைய பொருள்களும் ஆடைகளும் விலை உயர்ந்த அணிகளும் அவர்கள் சுமக்க முடியாத அளவுக்கு மிகுதியாக கிடக்க கண்டனர். அவை எவ்வளவு மிகுதியாயிருந்ததுவெனில் அவற்றை கொள்ளையிட 3 நாள்கள் ஆயின. 4ஆம் நாள் பெராக்கா பள்ளத்தாக்கில் ஒன்று கூடி ஆண்டவரை புகழ்ந்து பாடினர். எனவே இந்நாள் வரை அவ்விடம் புகழ்ச்சி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் யூதா எருசலேம் ஆள்கள் அனைவரும் யோசபாத்தின் தலைமையில் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினர். ஏனெனில் ஆண்டவர் அவர்களின் பகைவர்களை முன்னிட்டு அவர்களை மகிழ்வுற செய்தார். அவர்கள் தம்புரு சுரமண்டலம் எக்காலம் இசைத்து எருசலேமுக்கு வந்து ஆண்டவரது இல்லத்தினுள் நுழைந்தனர். ஆண்டவர் இஸ்ரேலின் பகைவர்களுக்கு எதிராக போரிட்டார் என்ற செய்தியை கேள்வியுற்ற எல்லா நாட்டு அரசுகளும் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டன. யோசபாத்தின் அரசு அமைதி கண்டது. அவர் கடவுளும் அவருக்கு எத்திக்கிலும் அமைதி அளித்தார். யோசபாத்து ஆட்சியின் முடிவு. இவ்வாறு யூதா நாட்டை யோசபாத்து ஆண்டு வந்தார். அவர் தம் 30வது வயதில் அரசரானார். அவர் 25 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தார். சில்கியின் மகள் அசுபா என்பவளே அவர் தாய். அவர் தம் தந்தை ஆசாவின் வழிகளை விட்டு விலகாது ஆண்டவர் பார்வையில் நீதியென செய்தார். ஆயினும் தொழுகை மேடுகள் அகற்றப்படவில்லை. தங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவரை மக்களின் மனம் உறுதியாக பற்றி கொள்ளவில்லை. யோசபாத்தின் பிற செயல்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பேட்டில் அனானியின் மகன் ஏகூவின் சொற்களில் எழுதப்பட்டுள்ளன. பின்னர் யூதாவின் அரசன் யோசபாத்து தீய வழியில் நடந்த இஸ்ரேலின் அரசன் அகசியாவுடன் சேர்ந்து கொண்டார். தர்சீசுக்கு போகுமாறு எட்சியோன் கெபேரில் அவர்கள் கப்பல்களை கட்டினர். ஆனால் மாரேசேவை சார்ந்த தோதவாவின் மகன் எலியேசர் யோசபாத்திற்கு எதிராக இறைவாக்குரைத்து நிரகசியாவோடு சேர்ந்து கொண்டமையால் ஆண்டவரும் திட்டங்களை அழித்து விடுவார் என்றார். அவ்வாறு அக்கப்பல்கள் உடைந்து போக தர்சீசு பயணம் தடைப்பட்டது.